ஹாய் ப்ரோ. ஹாய் 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 Hey, how are you, man? ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ்னா யார் சொல்லுவீங்க? ட்ரெண்டிங் ஆனவங்க அந்த பலூனக்கா தான் கேள்விப்பட்டிருக்கோம். பலூனாக்கா? ஆக்சுவலாக அவங்க ஃபுல் பேர் கூட எனக்கு தெரியாது என்னதுன்னு, பட் பலூன் தெரியும். ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ்னா யார் சொல்லுவீங்க? விஜய் சித்துலாக்ஸ். இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய அக்கா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. டிவோஷனல் அக்கா, பலூன் அக்கா. அப்படிலாம் இருக்காங்களா தெரியாது எனக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பலூனக்கா. உங்களுக்கு பலூன் அக்கா. Hey, everybody. டெக்னிக்கலி இதோ அவனுக்கு இந்த மாதிரி பசங்க தான் ஃபேமஸ் ஆகிறாங்க. இந்த இவன் இருக்கான் பாருங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இல்லை லைக் அந்த ஆல்காரிதம் அப்படி காட்டுது இன்ஸ்டால. ஓட்டேரி சிவா. ஒட்டேரி சிவா. அதுக்கப்புறம் ஜிம் அக்கா கூட பிடிக்கும் நம்மளுக்கு. தனுஜா அக்கா இருக்காங்க. அக்காவை மறந்துட்டு தலைக்கீழ ஆடுறீங்களா? டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஹாய் ப்ரோ. ஹாய் 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 ஹாய். யூடியூப் பார்ப்பீங்களா? பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ்னா யார் சொல்லுவீங்க? விஜய் சித்துலாக்ஸ். ஏன் விஜய் சித்துலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஃபன்னியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பார்க்க ஃபன்னியாக இருக்கனால பிடிக்கும். உங்களுக்கு ப்ரோ? எனக்கு சிம்பிளி சரத். உங்களுக்கு பிடிக்காத யூடியூப் சேனல்ஸ், யூடியூபர்ஸ் அப்படின்னா? பிடிச்சதை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அதனால் ஓகே. உங்களுக்கு bro? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு ஒரே நைட்டில் வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஒவ்வொரு நைட்டில் இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய அக்கா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. டிவோஷனல் அக்கா, பலூன் அக்கா. அப்படிலாம் இருக்காங்களா தெரியாது எனக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சரி ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? இந்த இப்போ ஒருத்தர் வந்தார்ல சரவணனா டாக்டர் ஒருத்தர். ஏன் அவரை சொல்லலாம்? உங்களுக்கு எதனால பிடிக்கும்? அவர் சடனாக நார்மலாக டிக்டாக் தான் பண்ணிக்கிருந்தாப்புல. அது திடீர்னு பார்த்தா ஃபேம் ஆகி நம்ம பிகைன் உட்ஸ் வரையும் போயிட்டு நல்லா ஃபேம் ஆகிட்டாப்புல. ஓகே. யூடியூப் பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ. ஃபஸ்ட் அவ்வளோ மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் தான் ஸ்க்ரோல் பண்ணுறது. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ட்ரெண்டிங்கில் இருப்பாங்களே, அந்த மாதிரி உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டரான ஒரு பர்சன் மென்ஸில் சொல்கிறீங்களா இல்லை கேர்ள்ஸில் சொல்கிறீங்க? யார் வேணால் சொல்லலாம் bro. யார் வேணால் சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆனவங்க அந்த பலூனக்கா தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதாடி இந்த உடம்பே அங்கங்க பச்சை நரம்பே. பலூனாக்கா? ஆக்சுவலாக அவங்க ஃபுல் பேர் கூட எனக்கு தெரியாது என்னதுன்னு, பட் பலூன் தெரியும். இந்த ட்ரெண்டிங் ஆனது பலூன் அக்கா, டைலரிங் அக்கா, இந்த மாரி தான் பார்த்துருக்கோம். இப்போ பலூன் அக்கா பிடிக்குமா, டெய்லர் அக்கா பிடிக்கும்? இது ப்ரோ உங்களுக்கே அக்கானாலே பிடிக்குங்கிறீங்க. அக்கானால ஒரு அக்காவாக பிடிக்காது சொல்லுவாங்களா, அந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா? அந்த மாரி தான். பட் பலூன் அக்கா தான் பிடிக்கும் மோஸ்ட்டாக பார்த்தா. அதுக்கப்புறம் ஜிம் அக்கா கூட பிடிக்கும் நம்மளுக்கு. எனக்கும் ஜிம் அக்கா பிடிக்கும். ஜிம் அக்கா இஸ் மை ஃபேவரட். சேம் நம்மளுக்கு தான் அதே தான். ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? என்ன ஜிம் டிப்ஸ் அவங்க கேர்ள்ஸுக்கு தராங்களா மென்ஸுக்கு தரலாம் அதான் தெரியல. ஆனால் பார்க்க வீடியோ பார்க்க பிடிக்கும். பிடிச்சிருக்கு. சரி பாருங்க. என்னடி சொல்ற? என்னது ப்ரோ? என்னடி சொல்ற? இப்போ யூடியூபர்ஸில் யார், எந்த யூடியூபரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய் டிவியில் கூட வருவாங்களே, சொல்லுவாங்களே நிறைய பாலா பாலா. அவங்க யூடியூபரான்னு தெரில, பட் அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வரும். பரவாயில்ல, சமூக சேவை பண்ணுறதையும் பார்க்குறீங்க. அப்போ ஹாய் ப்ரோ. ஹலோ. கிட்ட வாங்க. சிரிக்காத சொன்னா. ஃபேவரட் யூடியூபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஃபேவரட் யூடியூபர் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாக பார்ப்பேன். அதுதான் ஜென்ரலாக என்ன வந்தாலும் பார்ப்பீங்க. மோட்டோ விளாகிங் அந்த சைடு தான் பார்ப்போம் மோஸ்ட்லி. ஓகே சூப்பர் ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ஒரே நைட்டில் திடீர்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இன்ஸ்டா ஃப்ரேம்ஸ் ஓகேவா? நைட் படுப்போம், காலையில் எழுந்துச்சு பார்த்தா வந்து திடீர்னு எல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து பார்த்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்டரான உங்களுக்கு ஒரு பர்சன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அப்படின்னா தெரியலையே. தெரியலையா? கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. ஏதோ அக்கான்னு சொல்கிறாங்க. தெரியும், பட் ஸ்டில் லைக் எந்த அக்காவும் என்ன பண்ணுறீங்க? மணிப்பூர் அக்கா அப்படின்னு யாரும் இல்லை. பலூன் அக்கா. எங்களுக்கும் பலூன் அக்கா. எல்லாருக்கும் தெரியும்டா அது. ஸோ டெக்னிக்கலி இதோ அவனுக்கு இந்த மாதிரி பசங்க தான் ஃபேமஸ் ஆகிறாங்க. இந்த இவன் இருக்கான் பாருங்க. பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வேறு யாராவது ப்ளேம் பண்ணிடுறது? இல்லை லைக் அந்த ஆல்காரிதம் அப்படி காட்டுது இன்ஸ்டால. அதான் சொல்கிறாங்களே பலூன் அக்கா நிறைய பேர் அதான் ஃபேமஸாக இருப்பாங்க. பலூன் அக்கா தான் பிடிச்சிருக்கா? பிடிக்கும்னு இல்லை, இப்போ அதை சொல்லி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி மச்சான் இங்கே பாரு பலூன் அக்கா, அவனும் ஷேர் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலூன் அக்கா தான். இந்த ஜிம் அக்கா எல்லாம் யாரும் தெரியாது. ஸோ பலூன் அக்கா தான். யூடியூப் சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் இல்லை பிடிச்ச யூடியூபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் அதாவது யூடியூப்பில் பார்ப்பது வந்து பப்ஜி தான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. பப்ஜி கிரிக்கெட்ஸ் பார்ப்பேன். அது இங்கே சென்னையில் நடக்கிற நார்மல் டென்னிஸ் பால் மேட்ச் பார்ப்பேன். எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, பெஸ்டீஸு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. யார் சாமி இவன்? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. அந்த கல் மேலே நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை பிடிச்ச யூடியூபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என்ஆர்எஃப்எம்னா சேலஞ்சஸ் வச்சு அவங்க நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அது நல்லா பண்ணுவாங்க. நல்ல சேலஞ்சே வந்து என்னென்னா ஆடியன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நல்லா பண்ணுவாங்க, அவங்க பிடிக்கும். நல்லா உங்களுக்கு? ரியோ ரோஹித். அவங்க வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களே கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க, ஃபீமேலாகவும் மேலாகவும் கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கிரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ஸ்பயர் ஆகிட்டீங்க. ஆமாம். திடீர்னு ஓவர் நைட்டில் ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? பள்ளத்து தூக்கும் வர ஒன்று கேட்டேன். அந்த ஒன் நைட்டில் ஃபேமஸ் ஆன கேர்ள், அவங்கள பார்த்து கொஞ்சம் இது. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இந்த யூடியூபர் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சேனல் சொல்கிறேன்? என்ன சேனல் சொல்கிறதா? போடுறா. சரி, ஓகே விடுங்க. இப்போது இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல உங்கள்கிட்ட, ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஒரு நைட் பார்த்தோம்னா ஒரே நைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, ஓகே, ஒரு சோஷியல் ஃப்ரேம் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆன ஒருத்தவங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஓட்டேரி சிவா. ஒட்டேரி சிவா. இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க, பார்த்துருப்போம்ல நம்ம. ஆக்சுவலி ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. இல்லை வந்து காலையில் எழுந்து பார்த்தோன்னா என்னடா இது இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் இவங்க தான் வராங்க, யாரா இவங்கன்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆன ஒரு பர்சன் 2024 என் ஃப்ரெண்டு தானே. உங்கள் ஃப்ரெண்டா? யாருமா அப்படி ஃபேமஸ் ஆனது? என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஃபேமஸ் ஆகிட்டாங்களா? ஓகே. அவங்க ஐடி, அவங்க பேர் ஏதாவது அவன் என்னன்னு சொல்ல மாட்டீங்க? ஓகே. அவங்க ஃப்ரெண்டு அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. கொஞ்சம் என்ன பர்னிங்காக இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஓகே. ஹாப்பியாக இருக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமஸ் ஆனது. தனுஜாக்கா இருக்காங்க. அக்கா, ஓகே. அக்காவை மறந்துட்டு தலைக்கீழ ஆடுறீங்களாடா? டேய் என்னடா பண்ணுறீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஹாய் பப்பி, எப்படி இருக்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. சாப்பிட்டியா? உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் பற்றி சொல்லுங்களேன். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.